இன்றைய ஆத்மீக தேன். இன்ற தினத்தின் தியானத்திற்காக எபேசியர் 3:20-21 உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். நாம் வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமாக நமக்குள் கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராயிருக்கிற அவருக்கு சபையில் கிறிஸ்தேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறையாக சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். ஆம் பிரியமானவர்களே, சபையிலே மகிமை பொருந்தியவராய் இருக்கின்றதான தேவனிடத்திலே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீ வேண்டுதல் செய்யும் பொழுது நீ வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக உனக்குள் கிரியை செய்யக்கூடிய ஆற்றலை நல்க என் தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஆம், சகல சத்தியத்தில் நடத்தக்கூடிய பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ளே உனக்கு வேண்டிய ஆலோசனைகளை தந்து ஏற்ற சமயத்தின் செயல்களை நீ செயல்படும்படியான ஆற்றலை தரக்கூடிய தேவன் உன்னோடு இருக்கிறார். ஆனபடியால் இந்நாளிலும் நீ தேவனுடைய சமூகத்தில் எக்காரியத்தை வைத்து ஜெபிக்கிறாயோ, சபையில் மகிமை நிறைந்ததா இருக்கின்ற என் தேவன் தாமே உனக்குள் வேண்டிய ஆற்றலையும் நன்மைகளையும் தந்து நீ ஜெயமுள்ளவனாய் வாழும்படி அனுகிரகம் செய்வார். நான் உங்களுக்காய் ஜெபிக்கட்டும். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, வேலை ஸ்தலத்திலும் குடும்ப வாழ்க்கையிலும் ஆண்டவரே பிள்ளைகளுடைய ஜீவியத்திலும் பல காரியங்கள் தடைப்பட்டு பல சோர்வுகள் உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கட்டினதை போல் இருந்தாலும் இந்நாளிலும் உம்முடைய வாக்கு சொல்கிறது போல உம்முடைய பிள்ளைகளுடைய யோசனைகளை ஆராய்ந்து அறிந்த தேவன் அவர்கள் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் அதிகமான அதிசயங்களை அவர்கள் கண்கள் காணத்தக்கதாய் அவருடைய விசுவாசத்தை தட்டி எழுப்புவீராக. ஆசீர்வதித்தருளுங்க ஆண்டவரே. உம்முடைய ஜனங்களை நீர் ஆசீர்வதித்தருளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.